குட் மார்னிங். இன்றைக்கி வந்து எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் 8 மணிக்குள்ளே ஆஃபீஸ் போகணுன்ட்டு 6:30 மணிக்கே எழுந்திச்சிட்டேன். எனக்கே அதிசயமாக தான் இருந்தது. ஆனால் நான் எழுந்த நேரம் கரண்ட் போச்சு. மணி இப்போ 7:30. இப்போ தான் நான் கிளம்பவே போகிறேன். குளிச்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் கரண்ட்டே வந்தது. அதாவது இதிலேருந்து நான் சொல்ல வர்றது என்னென்னா, நம்மளே உருப்படியாக இருக்கணும், நம்மளே வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஏதாவது ஸ்டெப்பு வச்சாலும் நம்மளை சுற்றி இருக்கிறது இப்படி தான் ஏதாவது பண்ணும். இப்போ கரண்ட்டு போன மாதிரி பச்சை தண்ணியில் குளித்தேன். சுடு தண்ணியில் குளிப்பேன் எப்பயும். இன்றைக்கின்னு பார்த்து பச்சை தண்ணியில் குளித்தேன். சரி ஏனியா கிளம்பியாச்சு, பார்க்கலாம். போயிட்டு வழக்கம் போல் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு ஆஃபீஸ் போகிறேன். பாய். கிளம்பியாச்சு. எனக்காக என்னோடய ஃப்ரெண்ட் ஈரா வெயிட் பண்ணுறான். பாஸ்தா போயிட்டு கட்டிட்டு கிளம்பிடுவோம். பாய். டிஃபனு எப்படியோ ஒர்க்கை முடிச்சுட்டு பிஜிக்கு வந்துட்டேன். இவங்க சேல்ஸ் கம்பெனி வச்சுருக்காங்களா இல்லை எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்காங்களான்னு தெரில. 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க. காலையில் 8 மணிக்கு போனேன், வீக்கெண்டுன்னு சீக்கிரம் போகணுமே. இவங்க ஈவினிங் 8 மணிக்கு மேலே தான் அனுப்புகிறாங்க. இது கூட பரவாயில்லைங்க. பாருங்கள், நான் வந்ததுலேருந்து இப்போ தான் வந்தேன். ஷூவை கழட்ட கூட சோம்பேறித்தனமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் என் விலாகுக்காக வெயிட் பண்ணுவீங்களான்னு தெரில. வெயிட் பண்ணுவீங்கன்னு நம்பி நானும் வந்து உங்களுக்காக, இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கேன், ரொம்ப டயர்டு வேறு. இதில் இன்னும் எனக்கு லைட்டாக வந்து காண்டு அப்படி பார்த்திங்கன்னா, நான் வந்து பிஜி பக்கத்தில் இருக்கேன். எங்கேருந்து ஒரு 750 மீட்டர் நடந்து போகிற தூரம் தான். சம்டைம்ஸ் தூங்கிடுவேன். தூங்குற அன்றைக்கி நான் லேட்டாக போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆஃபீஸ் டைம் 10 மணி, 10:15க்கு தான் வரீங்க அப்படின்னு கேட்குற அதே ஸோ டிஎல் ஆஃபீஸ் டைம் ஷிஃப்ட்டு டைமு 6:30 மணி முடிஞ்சிருச்சு இல்லை? ஏம்மா 8 மணி வரைக்கும் உட்காந்துருக்க, வீட்டுக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்களா? சொல்லுங்கள். லேட்டாக வந்தால் மட்டும் கேட்குறது. ஏன் லேட்டாக வீட்டுக்கு போனால் கேட்க மாட்டீங்க? ஐயோ, இவ்வளோத்தையும் பேசுகிறேனே. இதை பார்த்தா என்னோடய டிஎல் பார்த்தா என்ன ஆகும்? ஹைட் பண்ணிவிட்டு போட வேண்டியதான். வேறு ஏதாவது கூட இருக்கிற விசைக்கிருமிகள் போட்டு கொடுக்காமல் இருந்தால் போதும். ஹைட் பண்ணிட்டு போடுவோம். என்ன பண்ணிவிடுவாங்க, பார்த்துப்போம். ஐயோ, எங்கள் பிஜியில் வந்து மதியானம் வந்து சிக்கன் குழம்புன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எடுத்து வைக்க மறந்துட்டாங்க. பிகாஸ் காலி ஆகிட்டுருக்கு. பசங்களாம் பாவம் பசியில் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ நைட்டுக்கு வந்து ரசம் சாதம் சாம்பார் வச்சுருக்காங்க. சத்தியமாக எனக்கு நிஜமாகவே சாம்பார்னால் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ சாம்பார் வேறு வச்சுருக்கிறாங்க. கண்டிப்பாக நான் சாப்பிட மாட்டேன். ஏதாச்சும் முடிஞ்சால் ஆர்டர் போடுவோம், இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு படுத்துருவோம். முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது. போயிட்டு ஹாட் வாட்டர் போட்டு குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆகில் சந்திப்போம். ஓகே, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரதீக்ஷா. டாடா. நாளைக்கு விலாகில் பார்ப்போம். பாய்.